இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஆஃப் பாயில் காலிஃப்ளவர் கிரேவி தான் பார்க்க போகிறோம். என்ன அது ஆஃப் பாயில் அப்படின்னு கேட்குறீங்கன்னா, நம்ம ஃபஸ்ட்டு காலிஃப்ளவரை வந்து நம்ம நார்மல் ஷேப்பில் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துகிட்டு சுடு தண்ணியில் வந்து நம்ம ஒரு 5 மினிட்ஸ் அதை நல்லா கழுவி எடுத்துக்கலாம். கடாயில் ஒரு 2 ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு இந்த காலிஃப்ளவர் எல்லாத்தையும் அதில் போட்டு நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அதாவது ஆயில்லையே பாதி பாயில் ஆயிடணும். அதுக்கப்புறம் இதுக்கு நம்ம தேவையான ஃப்ளேவர் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன், சிக்கன் மசாலா 1 ஸ்பூன், தேவையான அளவு சால்ட், இதெல்லாம் நம்ம ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். 5 மினிட்ஸ் இதை பாயில் பண்ணி எடுத்துக்கலாம். தனியாக இதை எடுத்து வச்சுட்டு அதே கடாயில் ஒரு 2 ஸ்பூன் ஆயில் இதில் ஆட் பண்ணிவிட்டு சோம்பு ஒரு 1/4 டீஸ்பூன் இதில் ஆட் பண்ணிக்கலாம். 2 பெரிய வெங்காயம், 2 பச்சை மிளகா, தேவையான அளவு கருவேப்பிலை, இதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கூடவே நான் ஒரு 3 தக்காளியை பேஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் இது கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம். தக்காளி இதேமாதிரி பாயில் ஆனோடனே நம்ம எடுத்து வச்சுருக்க காலிஃப்ளவரையும் இது கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா அதை மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவு சால்ட் இதில் ஆட் பண்ணிக்கலாம். கூடவே மல்லித்தூள் 1 ஸ்பூன், சிக்கன் மசாலா 1 ஸ்பூன், இதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து முக்கியமான ஒரு விஷயம், வாட்டரை இதில் ஆட் பண்ணக்கூடாது. நம்ம சிம்லேயே வச்சு இதை நல்லா பாயில் பண்ணிக்கலாம். ஒரு 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் இந்த மாதிரி கிரேவி பதத்துக்கு நம்மளுக்கு கிடச்சிரும். லாஸ்ட்டாக நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த மல்லித்தலையும் இதில் தூவிட்டு சர்வ் பண்ணி பார்த்துடலாம். எப்படி இருக்குன்னு வாங்க பார்க்கலாம். பாருங்கள், பார்க்கவே எவ்வளோ கலர்ஃபுல்லாக ஸ்பைஸியாக இருக்குது. நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எங்களுக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். எங்கள் சமையல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.